இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மேலே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட மார்க்டு ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் தராங்க. அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் கேஷ் பேமெண்ட் அப்படின்னாக்கா மேலும் ஒரு 30% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வித்யா அப்படிங்கிறவங்க அந்த பொருளை 2240 வாங்குறாங்க ஆன் கேஷ் பேமெண்ட்டு. அப்படின்னா அந்த ஒரிஜினல் மார்க்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கே இந்த இனிஷியலாக இருந்த மார்க்டு ப்ரைஸை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மார்க்டு ப்ரைஸில் அவங்க தரக்கூடிய டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 20%. ஸோ ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அந்த செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா இட் இஸ் ஒன்லி 80% ஆஃப் ஏ. திஸ் இஸ் ஈக்குவல் டு 80/100 இன்ட்டு ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு 4a/5. இதை பி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆன் கேஷ் பேமெண்ட்டு ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டு 30% அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பியிலிருந்து தான் அவங்க 30% தராங்க. தேர்ஃபோர் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 70% ஆஃப் பி, தட் இஸ் ஈக்குவல் டு 70/100 இன்ட்டு பி. இந்த அமௌண்ட் அவங்க 2240 கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு 2240 டிவைடட் பை 7 இன்ட்டு 10. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப வி கெட் ருபீஸ் 3200. இப்போது இந்த 3200 அப்படிங்கிறது இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் இந்த ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அப்போது இனிஷியலாக நாம் வச்சுருக்கிற இந்த மார்க்டு ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, ஏ அப்படிங்கிறது, இந்த ஏயோட 80% தான் இந்த 3200. அப்போ ஃபுல் அமௌண்ட் ஏ எவ்வளோ அப்படின்னா 80% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3200. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 3200 இன்ட்டு 100 டிவைடட் பை 80. திஸ் இஸ் ஈக்குவல் டு 4000. தேர்ஃபோர் எம்பி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 4000. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இப்போ இதே கணக்கை இன்னொரு மெத்தட்லையும் போடலாம், அதையும் இப்போ பார்ப்போம். இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு 20%, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது டிஸ்கவுண்ட்டு 30%. ஆக இப்போ நமக்கு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இப்போ அவங்க ரெண்டாவது டிஸ்கவுண்ட்டு ஆன் கேஷ் பேமெண்ட்டு, இது வந்து ஒரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு கதை, அவ்வளோதான். பட் நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா 2 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதில் முதல் டிஸ்கவுண்ட் 20%, அடுத்த டிஸ்கவுண்ட் 30%. ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது இப்போ இந்த விலை வந்து 100 ரூபா அப்படின்னு வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அதோட விலை ரூபாய் 80. அடுத்தது செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அதோட விலை ரூபாய் 56. அதாவது இது வந்து -20% அப்படின்னா இது வந்து 80% ஆஃப் 100. அதே போல் இந்த இடத்துல -30% அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் 70% ஆஃப் 80. இந்த இடத்துல அந்த ஒரிஜினல் மார்க்டு ப்ரைஸ் இருக்குங்களா, அதை ருபீஸ் 100ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரிஜினல் அல்லது இனிஷியல் மார்க்டு ப்ரைஸ், இதை ரூபாய் 100x என்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு இதே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், தென் த ஃபைனல் எஸ்பி இல்லையா, தட் இஸ் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 56xன்னு வரும். பட் இந்த 56x அப்படிங்கிறது தான் ரூபாய் 2240. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2240 டிவைடட் பை 56, தட் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் இந்த ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ருபீஸ் 100x அப்படிங்கிறது ருபீஸ் 100 இன்ட்டு 40 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 4000 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். அதாவது 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் தட் பிகம்ஸ் 80 ருபீஸ். அதாவது இந்த இடத்துல
டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு 20%. அப்போ இதான் உங்களுக்கு எஸ்பி 80 ரூபா. இதில் நமக்கு 30% போச்சுன்னா மீதி 70%. அந்த 70% அப்படிங்கிறது 80க்கு 70% அப்படின்னு எடுத்தாக்கா இட் பிகம்ஸ் 56 ரூபா. இந்த 56 பங்கு அப்படிங்கிறது தான் நாம் 56 எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இதுதான் உங்களுக்கு 2240 ரூபா. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. தேர்ஃபோர் 100 பங்கு எடுக்கிறப்ப அதை 100 எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ இது ரூபா 4000 வரும். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மற்றும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ரிட்டைலர் ஒருத்தர் ஒரு கிரைண்டரை 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாரு. வாங்கி அதை 1955 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும்பொழுது அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு 15%. இந்த கண்டிஷனில் அந்த ரிட்டைலருக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இதில் அந்த ரிட்டைலர் விற்கிறது 1955 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும்பொழுது அவர் கிடைக்கிற ப்ராஃபிட்டு 15% அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு வாங்கினாரோ அந்த விலையை போல் 115% விற்கிறாரு. அதனால் அந்த ரிட்டைலர் பொறுத்த வரைக்கும் அவரோட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 115% ஆஃப் ஹிஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ரிட்டைலரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இந்த 1955 ரூபா அப்படிங்கிறது 115% அப்படின்னா 100% எவ்வளவு? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சோம்னாக்கா 115% இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1955 அப்படிங்கிறப்ப 100% இஸ் ஈக்குவல் டு 1955 டிவைடட் பை 115 இன்ட்டு 100ன்னு வரும். இதை நாம் 23 அண்டு 20 அப்படின்னு கிராஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 85ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1700 அப்படின்னு வரும். அதாவது அந்த ரிட்டைலர் 15% டிஸ்கவுண்ட் போக அவர் வாங்குகிற விலை ரூபாய் 1700. இப்போது அவர் வாங்கும் பொழுது அந்த ஒரிஜினல் விலை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 15% டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா அவர் வாங்கினது 85% ஆஃப் த ஒரிஜினல் மார்க் ப்ரைஸு. தேர்ஃபோர் ஒரிஜினல் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 85% தான் இந்த 1700 அப்படிங்கிறப்ப 85% இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1700 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நவ் 100% இஸ் ஈக்குவல் டு 1700 டிவைடட் பை 85 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இதில் 20ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் இதோட விலை ரூபாய் 2000 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த 2000 அப்படிங்கிறது தான் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ப்ரைஸு. தேர்ஃபோர் ஒரிஜினல் அல்லது இனிஷியல் மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது ருபீஸ் 2000. இப்போ இந்த 2000த்துக்கான 15% தான் அந்த ரிட்டைலருக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட்டு. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 15% ஆஃப் த இனிஷியல் மார்க் ப்ரைஸ். தேர்ஃபோர் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2000 இன்ட்டு 15% இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 300. ஸோ இந்த கணக்கு இதான் ஆன்சர்.